ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 17ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தடை நேற்று நீக்கம், ஆனால் கைதானோருக்கு பிணை இல்லை. முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியை வழங்குவதற்கு மூதூர் நீதிமன்றம் முன்னர் வழங்கியிருந்த தடை உத்தரவு நேற்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. சேனையூர் பிள்ளையார் கோவிலில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியமைக்காக கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் தொடர்பான வழக்கு நேற்று விசேட நகர்த்தல் பத்திரம் மூலம் மூதூர் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் தொடர்பான வாதங்கள் மற்றும் சமர்ப்பணங்களை கேட்ட நீதிமன்றம் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியை வழங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை நீக்குவதாக அறிவித்துள்ளது. எனினும் ICCPR சட்டத்தின் கீழேயே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கியவர்கள் கைது செய்யப்பட்டமையால் நேற்று அவர்களுக்கான பிணை வழங்கப்படவில்லை. சட்டத்தரணி சுகாஸ் பிரதிவாதிகளுக்காக மன்றில் முன்னிலையாகியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆயுத உற்பத்திக்கு தயாராகும் இலங்கை. இலங்கையில் முதன்முறையாக ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். தற்போது இந்தியாவில் இடம்பெற்று வரும் கூட்டு இராணுவ பயிற்சியின் போது இந்திய ஊடகங்களுக்கு இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்தியாவுடன் இணைந்து ஆயுத தொழிற்சாலையை இலங்கையில் அமைக்க பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த தொழிற்சாலை ஒரு கூட்டு தயாரிப்பாக அமையும். கடந்த மாதம் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இராணுவ உபகரண தொழில்நுட்பங்களை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள இந்தியா விரும்புகின்றது என தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை மீனவர்கள் தமிழகத்தில் கைது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 21 மீனவர்கள் தமிழகத்தின் கடலோர காவற்படையால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி கடல் அட்டை பிடித்தனர் என்ற குற்றச்சாட்டின் கீழேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசின் பிளவு கவலை தருகிறது, அமெரிக்க தூதுவர் கருத்து. தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையாக நிற்க வேண்டிய தருணத்தில் தமிழ் மக்களின் பிரதான கட்சியான தமிழரசு கட்சி பதவிசார் பிரச்சனைகளால் வழக்குகளை சந்தித்து பிளவுபட்டு நிற்பது கவலையை தருகின்றது. இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், புலட் அமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான சித்தார்த்தன் ஆகியோரை ஜாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியொன்றில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் நேற்று முன்தினம் புதன்கிழமை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களையும் அபிப்பிராயங்களையும் அமெரிக்க தூதுவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டறிந்து கொண்டார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தடை விதித்தல், முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியோரை கைது செய்தல் போன்ற மனிதாபிமானமற்ற செயல்களில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டு வருவதை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்க தூதருக்கு சுட்டிக்காட்டினர். அதன் பின்னர் அவர்களிடம் கருத்து பரிமாறிய அமெரிக்க தூதுவர், இந்த சமயத்தில் தமிழ் மக்கள் மாத்திரமல்லாமல் தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக கட்சிகள் புலவுற்று வருகின்றன. குறிப்பாக தமிழ் மக்களின் மிகப்பெரிய கட்சியான தமிழரசு கட்சி உட்கட்சி பதவி மோதல்களினால் இப்போது வழக்குகளை எதிர்கொண்டுள்ளது. இதனால் அந்த கட்சி மக்களுக்காக ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் இப்படி புலவுற்றிருப்பது வேதனை அளிக்கின்றது. அதேவேளை நினைவேந்தல்களுக்கு தடை விதித்தமை, முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியோரை கைது செய்வது குறித்து எனது கருத்தை வெளிப்படையாக ட்விட்டரில் பதிவு செய்து விட்டேன் என்று தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மே 20 வரை கனமழை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என்று ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற்துறை விரிவுரையாளர் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் உள்ளதாவது, இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது தீவிரமடைந்துள்ளது. இதனால் 18ஆம் 19ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும். அதேவேளை எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு பின்னர் கிழக்கு வங்காள விரிகுடாவில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளது. இதனை எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும். பின்னர் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்குக்கு மீண்டும் வருகிறார் ரணில்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்மாதம் 24ஆம் தேதி வடக்குக்கு மீண்டும் வருகை தரவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 24ஆம் தேதி ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இடம்பெறும் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜாழ்ப்பாணத்துக்கு வரும் ஜனாதிபதி திறப்பு விழாவை தொடர்ந்து காணி பத்திரம் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் அவர் பயணப்பட உள்ளார். அங்கும் ஜனாதிபதி பல்வேறு சந்திப்புகளிலும் பேச்சுக்களிலும் ஈடுபட உள்ளார் என்று தெரிய வருகின்றது. ஜனாதிபதி ரணில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக வடக்குக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றார். ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்தே அவர் காய் நகர்த்தி வருகின்றார் என்று விமர்சிக்கப்பட்ட நிலையில் ரணிலின் மே மாத பயணம் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஒன்றாகவே அமைந்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் தமிழ் கட்சிகள் பரிசீலித்து வரும் பின்னணியிலும் ரணிலின் இந்த பயணம் கவனக்குவிப்பை பெற்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இலங்கையில் தமிழர்களுக்கு தற்போதும் பாதுகாப்பில்லை, டேவிட் சுபிரிட் சுட்டிக்காட்டு. இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இன்று வரை அரசாங்கத்திலும் இராணுவத்திலும் உயர் பதவிகளில் உள்ளனர். தற்போதும் தமிழர்கள் இலங்கையில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர், ஒடுக்குமுறையை எதிர்கொள்கின்றனர். இவ்வாறு ஆஸ்திரேலியாவின் கிரீன்ஸ் கட்சியின் செனட்டர் டேவிட் சுபிரிட் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இறுதிப் போரின் போது சர்வதேச ரீதியில் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயம் அல்லது யுத்த சூன்ய வலயம் தாக்கப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பலர் செஞ்சிலுவை சங்கத்தின் பாதுகாப்பின் கீழ் இருந்தவர்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இன்றும் இலங்கை இராணுவத்திலும் அரசாங்கத்திலும் உயர் பதவிகளில் தொடர்ந்தும் நீடிக்கின்றனர். இலங்கையில் ஒடுக்குமுறையை அனுபவிக்கும் தமிழர்களில் பலர் ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். எங்கள் தேசம் தனது இதயத்தை அவர்களுக்காக திறக்க வேண்டும், அவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழர்கள் கொடூரமாக கொன்றளிக்கப்பட்ட மே 18 தமிழ் தேசிய துக்க தினமாகும், ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு தெரிவிப்பு. தமிழ் மக்கள் மிக கொடூரமாக கொன்றளிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற வலி சுமந்த நாட்களை நினைவு கூறுகின்ற இந்த தருணத்தில் தமிழராகிய ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பாதித்த மே 18 தமிழ் தேசிய துக்க நாளாக நாம் அனைவரும் கடைபிடிப்போம். ஏற்கனவே வடமாகாண சபையால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை உணர்வுபூர்வமாக தமிழர் தாயகமெங்கும் அனுஷ்டிக்க தமிழ் தேசிய சக்திகளோடு கலந்தாலோசித்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் சென்று நினைவேந்தக்கூடியவர்கள் வழமை போன்று முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு ஒழுங்கு செய்த நிகழ்வுகளில் பெருந்திரளாக பங்கேற்குமாறு வேண்டி நிற்கின்றோம். அதே நேரம் அங்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் பிரதேச வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் வேண்டுகின்றோம். அன்றைய தினம் அனைத்து தமிழர் வணிக வளாகங்கள் பொது இடங்களில் கருப்பு கொடிகளை பழக்க விடுமாறும் கருப்பு பட்டியுடன் கடமைகளில் ஈடுபடுமாறும் கோருகின்றோம். எமது தெருக்களை பொது இடங்களை வீட்டின் முன்னுள்ள வீதியோரங்களை துப்பறை செய்ததுடன் அனைத்து கேளிக்கை நிகழ்வுகளையும் தவிர்த்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு நேர உணவாக வேணும் உண்பதற்கு ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் முன்வருவோம். மேலதிக தனியார் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தையும் அன்றைய தினம் முழுமையாக நிறுத்தி எம் இளையோருக்கு எம் வலிகளின் ஆழத்தை சாத்வீகமாகவும் உணர்வுபூர்வமாகவும் வெளிப்படுத்துவோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தலைவர் பிரபாகரன் வீரமரணமடைந்து விட்டார், பிரபாகரனின் சகோதரர் இந்திய ஊடகத்துக்கு செவ்வி. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன், அவரது மனைவி மற்றும் மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் வீரமரணமடைந்து விட்டார்கள் என்பதை 100% நாங்கள் நம்புவதாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சகோதரர் மனோகரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலைப்பாட்டை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் தந்தி டிவிக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்படி ஜாரோ ஒரு பெண் இங்கு வந்து நான் தான் துவாரகா என அறிவிப்பதுடன் இது போன்ற வரலாற்றை மாற்றியமைக்கும் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படி அவர்கள் உயிருடன் இருப்பதாக ஜாரம் கூறினால் அவர்களை அழைத்து வர முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருவேளை தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் அவர் 14 வருடங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க மாட்டார். அவர் வேறு எந்த நாட்டிலும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு இறுதி அஞ்சலி நிகழ்வு செய்து அவர்கள் தங்களுடைய நாட்டிலேயே இறுதி மூச்சை விட்டதை உலக மக்களுக்கு அறிவிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் 18ஆம் தேதி டென்மார்க்கில் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இனியும் தலைவரின் பெயரை பயன்படுத்தி பணம் பெற வேண்டாம் என அனைவரிடமும் கேட்டுக்கொள்வதாகவும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சகோதரர் மனோகரன் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காங்கேசன்துறை மற்றும் நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஒத்திவைப்பு. காங்கேசன்துறை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருந்த நிலையில் சில காரணங்களால் இன்று வரை ஒத்திவைப்பதாக கப்பல் சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை வரையான கப்பல் சேவை ஆரம்பிக்கும் தேதி மீண்டும் ஒத்திவைத்து மே 19ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அந்தமானிலிருந்து நாகைக்கு வரவேண்டிய கப்பல் தாமதமானதால் இவ்வாறு கப்பல் சேவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த பயணிகள் பயண திகதியை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொக்கு தொடுவாய் அகழ்வுக்கு நிதி கிடைத்தது. ஜூலை 4 அகழ்வு மீளவும் ஆரம்பம். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வுகள் ஜூலை 4ஆம் தேதி மீள இடம்பெறும் என முல்லைத்தீவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அகழ்வாய்வுக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள நிலையிலேயே குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகளை மீள ஆரம்பிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சிரட்டையில் பெருகிய இராணுவம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நேற்றும் ஜாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன்போது பொதுமக்கள் மட்டுமன்றி வீதியில் பயணித்த இராணுவத்தினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை சிரட்டையில் பெற்று பருகியமை விசேட அம்சமாக கருதப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சுயாதீனத்தை விட்டுக் கொடுக்க முடியாது, அரசாங்கத்திலிருந்து விலகவும் தயார், ரணில் கூறுவதை ஏற்கவும் முடியாது, மஹிந்த கூறுகிறார். அரசாங்கத்தில் இருக்கின்றோம் என்பதற்காக எமது சுயாதீனத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை எனவும் நாட்டுக்காக எவ்வேளையிலும் எந்த தீர்மானத்தையும் எடுக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதுத் தேர்தல் தொடர்பில் கதைப்பதால் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைவதாக ஜனாதிபதி கூறியதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினருடனான சந்திப்பில் பின்னர் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது ஊடகவியலாளர்களால் மஹிந்த ராஜபக்சவிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளும் அவற்றின் பதில்களும் வருமாறு. கேள்வி: மொட்டு கட்சியின் அரசியல் நடவடிக்கைகள் எப்படி போகின்றது? பதில்: அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளோம், பலமாக முன்னால் பயணிப்போம். கேள்வி: நீங்கள் கேட்பது பொதுத் தேர்தலா ஜனாதிபதி தேர்தலா? பதில்: எந்த தேர்தலுக்கும் நாங்கள் தயார். முதலில் பொதுத் தேர்தல் என்றால் அதற்கு தயார், அல்லது ஜனாதிபதி தேர்தல் என்றால் அதற்கும் தயார். இது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கேள்வி: பொதுஜன பெரமுன பொதுத் தேர்தலைத்தானே கேட்கின்றது? பதில்: இல்லை இல்லை, எந்த தேர்தலுக்கும் நாங்கள் தயார். சிலர் ஜனாதிபதி தேர்தலை விரும்புகின்றனர், சிலர் பொதுத் தேர்தலை விரும்புகின்றனர். ஆனால் நாங்கள் எதற்கும் தயார். கேள்வி: பொதுத் தேர்தல் தொடர்பில் கதைப்பதால் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைவதாக ஜனாதிபதி கூறுகின்றார், அது பற்றி? பதில்: என்ன பைத்தியமோ? கேள்வி: அது ஜனாதிபதி கூறுவது தானே. பதில்: அதனை ஏற்கப் போவதில்லை. கேள்வி: தேசிய சொத்துக்களை விற்பதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளீரே. பதில்: நான் மட்டுமல்ல, கட்சியில் 99% இந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றனர். கேள்வி: அப்படியென்றால் அரசாங்கம் முன்னெடுக்கும் இவ்வாறான வேலை திட்டங்களை அனுமதிப்பதில்லையா? பதில்: ஆம், அனுமதிக்க மாட்டோம். கேள்வி: நீங்களும் அரசாங்கத்தில் இருந்து கொண்டே இவ்வாறு கூறுவது ஏன்? அரசாங்கத்தில் இருந்து கொண்டு கூறுவது தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றனவே. பதில்: எங்களுக்கு அதற்கான உரிமை உள்ளது. அரசாங்கத்தில் இருக்கின்றோம் என்பதற்காக எமது சுயாதீனத்தை அரசாங்கத்திற்கு விட்டுக் கொடுக்கவில்லை. எமது நிலைப்பாட்டை அறிவிக்க எவ்வேளையிலும் நாங்கள் தயார். கேள்வி:
விரும்பாதவற்றை செய்தால் இந்த அரசாங்கத்திலிருந்து விலக தயாரா? பதில், எதற்கும் தயார். நாட்டுக்காக எந்த தீர்மானத்தை எடுக்கவும் தயார். கேள்வி, உங்களின் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? உங்கள் மனதில் யார் இருக்கின்றார்? பதில், அதனை கூறுவோம், பொறுத்திருங்கள். மனதில் பலர் இருக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலை ஜனாதிபதி தீர்மானிக்க முடியாது, ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியினால் தீர்மானிக்க முடியாது என்றும் இது தேர்தல் ஆணைக்குழுவின் பணியாகவே இருக்க வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரை சந்தித்து கூறியுள்ளது. நேற்று வியாழக்கிழமை தேர்தல் ஆணைக்குழு சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோர் ஆணைக்குழுவின் தலைவரை சந்தித்து இதனை கூறியுள்ளனர். இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிக்கையில், சர்வதேச நாணயத்துடனான உடன்படிக்கையை செயற்படுத்துவது தொடர்பான தேவையான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் வரையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தன்னால் தீர்மானம் எடுக்கவோ அதை பற்றி கூறவோ மாட்டேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடிக்கடி கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் சில சட்ட மூலங்களை நிறைவேற்ற உள்ளதாகவும் அதன் பின்னரே ஜனாதிபதி தேர்தலில் தான் தீர்மானிப்பேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு தலைவரிடம் நாங்கள் கூறுகையில், ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தில் தலையிட முடியாது, தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இது தொடர்பான அதிகாரம் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தல் நடத்தப்பட்டால் 155 MPக்கள் தோற்பார்கள். பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் பாராளுமன்றத்தில் தற்போதுள்ள 225 MPக்களில் 155 MPக்கள் மக்களினால் நிராகரிக்கப்படுவார்கள் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான அப்துல்லா மக்ரூப் தெரிவித்துள்ளார். கிண்ணியாவில் அவரது இல்லத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகின்றது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தலை விரும்புகின்றது போன்று JVPயின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலை விரும்புகின்றார்கள். ஆனால் பொதுஜன பெரமுன பாராளுமன்ற தேர்தலை நடத்த கோருகின்றது. அதேபோன்று நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் பாராளுமன்ற தேர்தலை எதிர்பார்க்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம், பல்வேறு துறைகள் ஸ்தம்பிக்கும் நிலை. நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளுக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தொடர் போராட்டங்களை பல தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள நிலையில் அரசாங்கம் இன்னும் அவற்றுக்குரிய தீர்வு வழங்காமையால் பல துறைகள் ஸ்தம்பிக்கும் நிலை உருவாகியுள்ளது. கிராம அதிகாரிகள், அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள் போன்றவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதில் முக்கியமானவையாகும். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் 15 நாட்களாக தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் கிராம அலுவலர்களின் தொழிற்சங்க சுயன விடுப்பு பதிவு செய்தும் அதற்கு செவிசாய்க்காதால் மீண்டும் 3 நாட்கள் தொடர்ந்து அதே தொழில் நடவடிக்கையை அமுல்படுத்தியது. இதேவேளை சுகாதார ஊழியர்களும் மாகாண மட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.